1947 ஆகஸ்ட் 3ஆம் தேதி காஷ்மீர் மகாராஜாவை காந்தி சந்திக்க வேண்டிய நாள். தேசப் பிரிவினை மற்றும் வன்முறைகளுக்கு மத்தியில் காந்தியை சந்திக்க விரும்பாத போதும் ஸ்ரீநகருக்கு வந்துவிட்டாரே என்ற காரணத்தால் மரியாதைக்காக சந்திக்க ஒப்புக்கொண்டிருந்தார். மகாராஜாவின் குலாப் பவன் அரண்மனையில் நடந்த இந்த சந்திப்பில் காஷ்மீர் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று எந்த கோரிக்கையையும் காந்தி வைக்கவில்லை. அதை பேசாமல் மகாராஜாவிடம் காந்தி என்னதான் பேசினார் என்பது அடுத்த 7 நாளில் வெளிச்சத்திற்கு வந்தது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி தமது நம்பிக்கைக்குரிய திவான் ராமச்சந்திர கக்கை மகாராஜா பதவி நீக்கம் செய்தார். இதனைத் தொடர்ந்து ஷேக் அப்துல்லாவும் செப்டம்பர் மாதம் விடுதலை செய்யப்பட்டார். தனக்கு எதிராக செயல்பட்ட திவானை பழிவாங்கவும் தேச துரோக வழக்கில் சிறை சென்ற தனது நண்பர் ஷேக் அப்துல்லாவுக்கு விடுதலை வாங்கி தரவுமே காந்தியை காஷ்மீருக்கு நேரு அனுப்பினார் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. முன்னதாக 1947ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்தியா பாகிஸ்தான் நிலப்பரப்பில் எல்லைக் கோட்டினை நுணுக்கமாக வரையும் பொறுப்பினை சிரில் ராட்கிளிஃப் என்பவரிடம் பிரிட்டிஷ் அரசு கொடுத்திருந்தது. அவர் 1947ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி இந்தியாவுக்கு வந்துவிட்டார். சுமார் 34 கோடி மக்கள் வாழும் 4,50,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை இரண்டாக பிரித்து இரு நாடுகளின் எல்லையினை முடிவு செய்வதற்கு வெறும் 5 வார கால அவகாசமே சிரில் ராட்கிளிஃபுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரே தேசத்தை இரண்டாக பிளக்கும் தேச பிரிவினைக்கான வரைபடம் கடைசி கட்டத்தை எட்டியிருந்தது. இந்நிலையில் அன்று மாலை 4 மணியளவில் டெல்லியில் நேருவின் இல்லத்திலிருந்து ஒரு பத்திரிகை செய்தி வெளியிடப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க அதில் 12 பேர் இடம்பெற்ற தனது அமைச்சரவை பட்டியலை சுதந்திர இந்தியாவுக்கு நேரு அறிமுகம் செய்திருந்தார். இதே நேரம் மகாராஷ்டிராவில் புதிய கம்யூனிஸ்ட் கட்சி உதயமானது. காஷ்மீரில் கணவர் சிறையில் இருந்த நிலையிலும் ஷேக் அப்துல்லாவின் மனைவி பேகம் அக்பர் ஜஹான் ஏற்பாடு செய்திருந்த இரவு விருந்தில் காந்தி கலந்து கொண்டார். தேசப் பிரிவினை மற்றும் நாட்டில் நடக்கும் மதக்கலவரங்கள் குறித்த எந்தவித வருத்தமும் இல்லாமல் அந்த ஆடம்பர விருந்தில் கடைசி வரை காந்தி இருந்தார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி இரவு நன்றாக வாழ்ந்த இந்து குடும்பங்கள் திடீரென எல்லாம் இழந்து பரதேசியாகி துண்டாடப்பட்ட இந்தியாவை நோக்கி வந்த வண்ணம் இருந்தனர். உடைமைகளை எல்லாம் இழந்து உயிர் பயத்துடன் இரவோடு இரவாக இந்தியாவுக்கு திரும்பிய இந்துக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். விடுதலைக்கு இன்னும் 10 நாட்களே மிச்சமிருக்கின்ற அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடந்தது என்பதை இன்னொரு செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.